ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி மோத்திச்சூர் லட்டு, அதாவது முடிச்சூர் லட்டு எப்படி ஈஸியாக வீட்டிலேயே செய்யலான்னு பார்க்கலாங்க. இந்த லட்டு பேக்கரி ஷாப்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு லட்டு 25 ரூபாங்க. ஆனால் வீட்டில் நம்ம குறைந்த செலவில் ரொம்ப சீக்கிரமாகவும் நிறையாவும் செஞ்சிடலாங்க. இந்த லட்டு செய்கிறது ரொம்ப சுலபங்க. பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லட்டு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் 1 கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேங்க. 200 கிராம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பவுலில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. பாருங்கள், இப்படி நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் அந்த பூந்தியில் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்காமல் இருக்கும். இப்போ நான் 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இப்போ பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சுருங்க. பாருங்கள், 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பருப்பு நல்லா ஊறிடுச்சுங்க. இப்படி லைட்டாக பிரேக் பண்ணவுமே நமக்கு பிரேக் ஆகணும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நம்ம இதை வடித்து எடுத்துடணுங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் ட்ரெயின் அவுட் பண்ணிடுங்க. இது 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் அது அப்படியே நமக்கு வடிஞ்சிரும். இப்போ பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. பெரிய மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருந்த பருப்பை சேர்த்துடலாங்க. நல்லா கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. ஃபைனாக அரைக்கக்கூடாது, குறைன்னு அரைச்சிக்கணும். நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். ஒரே இதாக மிக்ஸியில் போட்டு அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைங்க. பாருங்கள், பருப்பு கொஞ்சம் அங்கனங்கன்னா தெரிஞ்சாலும் பரவாயில்லைங்க. நம்ம மிக்ஸியில் போட்டு உடத விட போகிறோம். ஸோ இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம பக்கோடாவாக பொரிக்கிறச்ச பக்கோடா ரொம்ப எண்ணெய் இழுக்கும். ஸோ கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிக்ஸியில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நாம் இதை போண்டாவாக பொரிச்சு எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் பக்கோடா பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயிலை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு காய வச்சுக்கோங்க. பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சான்னு கொஞ்சம் போட்டு பாருங்கள். நல்லா காஞ்சிருச்சு. டக்குன்னு போட்ட நிமிஷம் மேலே எழும்பும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். போடுறப்ப ஃப்ளேமை சிம் பண்ணிடுங்க. ஃபுல்லாக சிம்மில் தான் இருக்கணும். கொஞ்சமாக பக்கோடா மாதிரி கிள்ளி போடுங்க. பெருசாக போட்டிங்கன்னா வேகிறதுக்கு லேட் ஆகும். போட்ட உடனே திருப்பி விடாதீங்க. ஒரு 5 செகண்ட் ஆகட்டும். பாருங்கள், இப்போ திருப்பி விடுக்கோங்க. பக்கோடா மாதிரி கிறிஸ்பியாக ஆகிடக்கூடாது. நம்ம போட்ட எல்லோ கலரில் அப்படியே இருக்கணும். திருப்பி விட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதுங்க. பாருங்கள், நான் லோ ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. கலர் கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகலை. அப்படியே நம்ம போட்ட எல்லோவிஷ் கலரில் அப்படியே இருக்குது. இப்படி தாங்க இருக்கணும். பக்கோடா மாதிரி கிறிஸ்பி ஆகிடக்கூடாது. ஸோ அதை கவனமாக பார்த்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா மாவுகளையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நான் எல்லா மாவையும் பக்கோடா மாதிரி பொரிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இது நல்லா ஆறட்டும். இப்போ ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சிருங்க. தொடச்சிட்டு ஆற வச்ச பக்கோடாவை இதில் சேர்த்துடலாங்க. பக்கோடா நல்லா ஆறி இருக்கணுங்க. ஆறினதுக்கப்புறம் தான் நீங்கள் மிக்ஸியில் போட்டு கிரைண்ட் பண்ணணும். நீங்கள் அதிக அளவில் பக்கோடா செஞ்சுருந்தீங்கன்னா கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ இதை நல்லா கோர்ஸாக தாங்க அரைக்கணும். நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க. பாருங்கள், நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு நல்லா பவுடர் மாதிரி பொலன்னு இருக்கணுங்க. அப்போ தான் நமக்கு லட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும், பஞ்சு போல் இருக்கும். நெக்ஸ்ட்டு கடாய் எடுத்துக்கோங்க. 1 கப் சுகர் ஆட் பண்ணுறேன். 1 கப் கடலைப்பருப்பு எடுத்தேங்க. நான் அதே கப்லேயே 1 கப் சுகர் ஆட் பண்ணுறேன். ஈக்குவலாக எடுத்துக்கணும். எந்த கப்பில் நீங்கள் சுகரை அளந்தீங்களோ அதே கப்பில் 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு கம்பி பதம் வர்ற வரைக்கும் நம்ம இதை காய்ச்சி எடுத்துருக்கணுங்க. ஃப்ளேமை ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரம் சுகர் மெல்ட் ஆயிரும். பாருங்கள், இப்படி மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு இப்படி கொதிக்க விடுங்க. நல்லா நுரைச்சி வரும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நீங்கள் கம்பி பதம் செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா ஒரு ஸ்ட்ரிங் அப்படியே உடையும். இதுதான கரெக்டான ஸ்டேஜ். நான் இது கூடயே கேசரி பவுடர் ஆட் பண்றேங்க. இது முற்றிலும் ஆப்ஷனல் தான். 2 பிஞ்ச் ஆட் பண்ணிருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் ஆட் பண்றேங்க ஃபிளேவருக்காக. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. நாம எடுத்து வச்சிருக்கிற பக்கோடா பொடியை இதுல சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கண்டிப்பா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணுங்க. அப்படி ஆஃப் பண்ணலைன்னா லட்டு கொஞ்சம் ஹார்ட் ஆயிரும். இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. நான் ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இதை அப்படியே கை பொறுக்கிற சூடு வர்ற வரைக்கும் ஆறட்டும். நெக்ஸ்ட் இதே மாதிரி கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்றேங்க. நெய் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு 10 முந்திரியும் 10 திராட்சையும் உலர் திராட்சையும் எடுத்திருக்கேங்க. அதையும் ஆட் பண்ணிடலாம். இது கூடயே 4 கிராம்பு சேர்க்கிறேங்க.
கிராம்பு ஸ்மெல் பிடிக்காதவங்க அவாய்ட் பண்ணிடலாம். பட் ஒரு டைம் இந்த மாதிரி கிராம்பு சேர்த்து இந்த லட்டு செஞ்சு பாருங்க, ரொம்ப ரொம்ப மனம் அருமையா இருக்கும். நான் வாங்குற பேக்கரி ஷாப்லாம் இந்த மாதிரி கிராம்பு சேர்த்து தாங்க லட்டு கொடுப்பாங்க. பாருங்க முந்திரி பருப்பு நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த பூந்தி மாவுல வந்து நான் இதை நெய்யோடையே அப்படியே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்க இதை ஆறிட்டு இருக்கும் போதே எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் நெய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாங்க. இது முழுக்க முழுக்க ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டு ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்ப இது வந்து கை பொறுக்கிற சூட்ல இருக்குங்க. நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஈஸியா லட்டு பிடிக்க வருங்க. இப்படி நல்லா உருட்டிக்கோங்க. பாருங்க இப்படி சூப்பரா லட்டு பிடிக்க வருங்க. இதே மாதிரி நீங்க எல்லா மாவையும் லட்டா பிடிச்சு வச்சுக்கலாம். பாருங்க ஃபைனலா நம்மளோட மோத்திச்சூர் லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. முடிச்சூர் லட்டுன்னு சொல்லுவாங்க. பேக்கரியில கிடைக்கிற அதே டேஸ்ட்ல இருக்குங்க. ரொம்ப சாஃப்டாவும் இருக்கும். பாருங்க இந்த லட்டை வந்து நீங்க 1 வீக் கூட ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாங்க, கெட்டு போகாது, அப்படியே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.